எங்கய்யா நினைவால சிலை செய்து வைத்தோ இல்ல நினைவாலேயே கற்பனையிலேயே மாளிகை ஏதாவது கட்டி வச்சு எதுக்காவது பிரயோஜனம் இருக்கா? அதுக்கு உண்மையாகவே கட்டினாலும் பரவாயில்ல. முருகா அண்ணா, என்னடா அண்ணா உன்னை கூப்பிடல அண்ணா, உன்னை கூப்பிடல அண்ணா, கொஞ்சம் தள்ளியே நில்லு அண்ணா. என்ன சோப்பு போட்ட? பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு இருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், கவலை, நஷ்டம், துயரம், துன்பம் எவ்வளவு வந்தாலும் சரிங்க, அதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு மன பலமும் மன வலிமையும் இருந்தது அப்படின்னா, எவ்வளவு பேர் எவ்வளவு எதிரிகள் நம்மளை எதிர்த்தாலும் சரி, நம்ம வாழவே கூடாதுன்னு எவ்வளவோ பேர் நினைத்தாலும் சரி, அவர்களை எல்லாம் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். அதற்கு என்ன வேணும்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. அண்ணா அவன் சட்டி மாத்திட்டு இருப்பாமா ஏமா, அதனால முருகப்பெருமானை வணங்கிடுவோம். எப்படி அப்படின்னா, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. முருகா, இன்று முதல் தேவலோகத்திலும் பூலோகத்திலும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணி என்று அழைக்கப்பட வேண்டும் முருகா. என்றும் என்றும் என் பேருக்கு பின்னாடி தான் தங்களுடைய பெயர் வர வேண்டும் முருகா. இன்னொரு வேண்டுதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக மக்கள் அனைவருமே அனைத்து செல்வங்களும் பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். அதுதான் மிகப்பெரிய செல்வமே. அதனால உடல் ஆரோக்கியம் பெற்று மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழணும் முருகா. இதுவே என்னுடைய வேண்டுதல். வள்ளி, உலக மக்கள் எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு இருந்து அவர்களுக்கு பிடிங்க நீங்கி என்றைக்குமே பாலாறு சிரமமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இன்று முதல் இந்த உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வானை சமேதர சுப்பிரமணிய திருநாமத்தை ஏற்படுத்தி என்னோட வலப்பக்க உன்னை ஆட்கொண்டு உனக்கே முதல் இடம் வழங்கிவிட்டு இன்னொரு வேண்டுதல் முருகா. மதிப்பிற்குரிய டாக்டர் லைன் ஏசி ரவிச்சந்திரன் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் எப்போதும் எல்லா வளமும் செல்வமும் பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு நீடோடி வாழணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஐயா ரவிச்சந்திரன் குடும்பமும் அவர்களுடன் நலமும் என்றும் உற்றார் உறவினர்களும் எல்லோரும் செல்வமாக வளர்ந்து மலை போல வளர்ந்து 18ஆம் படி கம்பம் மாயாதனுடைய கம்பம் நடந்தது போல அவர் குடும்பமும் வளர்ந்து செல்வமாக இருக்க வேண்டும் என்று அந்த எம்பெருமான் சிவபெருமானையும் கேட்டுக்கொண்டு இருவரையும் மனமாலை வாழ்த்தி திருமண நிகழ்ச்சியை நடத்துகின்றேன். வாழ்க, நாடக கலை வாழ்க, நடிகர்களின் நிலை உயர்க, ஊர் பொதுமக்கள் வாழ்க வாழ்க வளர்க.
இதுவரை எங்கள் நாடகத்தை கண்டுகளித்து ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிக பொதுமக்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் மற்றும் விஎஸ் அண்ணா ரவிச்சந்திரன் அண்ணாவுடைய சார்பாகவும் மதுரை திருவாரூர் சேர்ந்த எங்கள் அன்புக்கும் பாசத்துக்குரிய நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய உப்புராசா அன்னார் கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகிறத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக சிறந்த முறையில் விடியும் வரை எங்களுக்கு ஒளி அமைப்பு அமைத்து கொடுத்த பார்வதி ஆடியோஸ் குன்மையான்மலை அன்னாருக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகிறத வணக்கம் வணக்கம் பல வணக்கம். சிறந்த முறையில் எங்களுக்கு ஒளி அது என்ன இணையதளமா யூடியூப் சேனல் அருள்மிகு எஸ்கேஎஸ் தமிழ் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் அன்னார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் பல வணக்கம்.